இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்ற பெருவிழாவை தான் நம்ம கொண்டாடுகிறோம். அன்பு மிக்கவர்களே, புதிய மாதம், கடந்த மாதத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதம் முழுவதையும் இறைவனுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து ஜெபிப்போம். மிக சிறப்பான விதத்திலே பள்ளிகளுக்கு திரும்ப செல்ல இருக்கிற நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த புதிய கல்வி ஆண்டுல நம்முடைய குடும்பத்து பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பு மிக்கவர்களே, பாஸ்கு காலத்தினுடைய இந்த நிறைவாக ஆண்டவருடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவை நம்ம கொண்டாடுகிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு பிறகு வருகிற 40வது நாளில் தான் ஆண்டவருடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவை நம்ம கொண்டாடுகிறோம். வழக்கமாக ஐரோப்பிய நாடுகளில் இது ஒரு வியாழக்கிழமையில முடியும். அதனால உயிர்ப்பினுடைய நற்செய்தியை வியாழக்கிழமையில நம்ம பார்ப்போம். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் அல்லாத மற்ற நாடுகளில் அந்த 40வது நாளினுடைய இறுதியில் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமையில இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அன்பு மிக்கவர்களே, விண்ணேற்ற பெருவிழா மற்றும் விண்ணேற்பு பெருவிழா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். ஃபீஸ்ட் ஆஃப் அசென்ஷன் அண்ட் ஃபீஸ்ட் ஆஃப் அசம்ஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வத்தன்மையால் இந்த மண்ணுலகில தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்டு மாட்சிமை பெற்றதை, தன்னுடைய தந்தையாகி இறைவனிடத்துல திரும்பி சென்றதை, தாமாக தன்னுடைய வல்லமையால் தந்தையிடத்தில் சென்றதைத்தான் ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா அப்படி என்று சொல்லுகிறோம். விண்ணேற்பு பெருவிழா என்றால் அன்னை மரியாள் தந்தையாகிய கடவுளால் தனிப்பெரும் அருளையும் கருணையையும் பெற்று இந்த மண்ணுலக வாழ்க்கையை முடித்து கொண்ட பின் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டதைத்தான் அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஆகவே இந்த வார்த்தைகளை கவனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த விண்ணேற்ற பெருவிழாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள், முதல் வாசகம் திருத்துதர் பணி, 2வது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடல், 3வது வாசகம் புனித லூக்கா எழுதியிருக்கிற நற்செய்தி. அன்புமிக்கவர்களே, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நற்செய்தியை எழுதிய புனித லூக்கா தான் திருத்துதர் பணியை எழுதியிருக்கிறார் என்று. அப்படி என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விண்ணேற்பை பற்றின ஒரு முகவுரை இன்றைய நற்செய்தி வாசகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய இன்னொரு தொடக்கமாக தான் ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை பற்றின செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவருடைய இந்த விண்ணேற்ற பெருவிழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன என்பதை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த விண்ணேற்ற பெருவிழா தருகிற முதல் செய்தி என்பது மறைநூலில் கொடுக்கப்பட்டது அல்லது ஏற்கனவே எழுதியுள்ளது நிறைவேறும் பொருட்டாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அன்புமிக்கவர்களே, கிறிஸ்துமஸ் அப்படி என்றால் கடவுள் விண்ணகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்தது. விண்ணேற்றம் அப்படி என்றால் மன்னகத்திலிருந்து கடவுள் மறுபடியும் ஆட்சிக்கு உயர்த்தப்பட்டதைத்தான் இந்த விழாவாக நம்ம கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் தந்தையாகிய கடவுள் இந்த மனு குலத்திற்கு வாக்களித்த அந்த வாக்கை நிறைவேற்றியதையும், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வாழ்வு என்பது மறைநூலில் எழுதிய அனைத்தும் நிறைவேறியது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளும் பொருட்டும், அதே நேரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் மாட்சியோடு விண்ணகத்திற்கு சென்றதை ஒரு விழாவாக கொண்டாடுகிற ஒரு நாளாகத்தான் இந்த நாளை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் வாக்களித்த ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்ட ஒரு வாழ்வாகத்தான் இந்த வாழ்வு நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நம்பிக்கை, இந்த எதிர்நோக்கு தான் இந்த மண்ணுலகில் நம்மை மகிழ்ச்சியானவர்களாக, கடவுளின் பிள்ளைகளாக வாழ நம்மை ஒவ்வொரு நாளும் தூண்டும். இதுதான் முதல் செய்தி. 2வது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, கடந்த வாரங்களிலும் சரி, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களிலும் சரி, தூய ஆவியார் வந்து நமக்கு அனைத்தையும் வெளிப்படுத்துவார் அப்படி என்கிற மிக தெளிவான வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களாகிய நீங்களும் நானும் கடவுளுடைய சிந்தையை அறிய முடியாது. மனிதர்களாகிய நீங்களும் நானும் கடவுளுடைய காலங்களை கணக்கிட முடியாது. மாறாக தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கொள்ளப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பதிலியாக இந்த மண்ணுலகில் வந்து நம்மை வழிநடத்துவார், நமக்கு அறிவுறுத்துவார், நம்மை உண்மையை நோக்கி வழிநடத்துவார், நம்மை திடப்படுத்துவார். அப்படி என்று
தூய ஆவியானவருடைய கொடைகளும் கனிகளும் நமக்கு நிரம்ப கிடைக்கின்றன. அந்த ஆவியானவருடைய துணை கொண்டு உலகின் கடையில்லை வரை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் சான்று பகர வேண்டும் என்கிற இரண்டாவது அழகான செய்தியைத்தான் இந்த விழா நமக்கு கொடுக்கிறது. ஆகவே குடும்பங்களில் ஜெபிக்கிற நேரத்துல, குடும்பங்களில் முடிவெடுக்கிற நேரத்துல, அச்சத்துல நீங்கள் இருக்கிற நேரத்துல, குழப்பத்துல இருக்கிற நேரத்துல, முடிவெடுக்க முடியாமல் குழம்பி போயிருக்கிற நேரத்துல, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவரிடத்துல நீங்கள் ஜெபித்தார், அவர் உங்களை உண்மையை நோக்கி வழி நடத்துவார் என்கிற இரண்டாவது அழகான செய்தியையும் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது ஒரு செய்தியாக இன்றைக்கு முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நம்ம பார்க்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பெத்தானியா பகுதியை தாண்டி அழைத்து செல்கிறார். அப்பொழுது அவர்களிடத்துல பேசி கொண்டிருந்த பொழுதே அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற ஒரு செய்தியையும், இன்னொரு இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசிர்வதித்தார். அவர்களை ஆசிர்வதித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அவர்கள் ஆச்சரியத்தோடும் பெரும் மகிழ்வோடும் ஆண்டவர் விண்ணகத்திற்கு ஏறி செல்வதை பார்த்து கொண்டிருந்த நேரத்துல 2 வெண்ணிறை ஆடை அணிந்த வானதூதர் அவர்களுக்கு தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் இன்னும் விண்ணகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் எவ்வாறு ஏறி சென்றாரோ அவ்வாறே மீண்டும் திரும்ப வருவார். அப்படி என்று தூய ஆவியானவருடைய பிரசன்ன வழியாக இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை முன் அறிவிக்கும் வண்ணமாகத்தான் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. அதே போல நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்ததை கண்ட திருத்தூதர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் ஆலயத்திற்கு வந்தார்கள். அப்படி என்று சொல்லுவதன் மூலமாக இயேசுவினுடைய மனித வாழ்வு என்பது ஆலயத்தில் தொடங்கி ஆலயத்தில் முடிகிற ஒரு இறை திருப்பயணம் என்பதை நமக்கு நினைவுபடுத்தி, இந்த மன்னக வாழ்வுல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் அப்படி என்று விண்ணகத்தை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்காமல் மன்னகத்திற்கு சென்று உலகின் கடை எல்லை வரையில நம்முடைய வார்த்தையாலும் நம்முடைய வாழ்வாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவித்து நாம் வாழுகிற ஒவ்வொரு இடத்திலும் இறை அரசை கட்டி எழுப்ப இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எந்த இடத்துல அமைதி இருக்கிறதோ, எந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கிறதோ, எந்த இடத்துல சமூக நீதி இருக்கிறதோ, எந்த இடத்துல சமத்துவம் இருக்கிறதோ அந்த இடம்தான் இறை அரசு. ஆகவே நம்முடைய உள்ளத்துல இந்த இறை அரசு வளரவும், நம்முடைய குடும்பங்களில இந்த இறை அரசு பெருகவும், உலகம் முழுவதும் இறை அரசு பறைசாற்றப்படவும், இயேசுவின் சாட்சிகளாய் நாம் வாழ்ந்திடவும் இந்த நாளில் ஒருவருக்காக மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.